ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சி 2025 கொஷின் பேப்பர் முடிச்சிட்டோம். ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன். சாரி, ஒரு 1 வீக்காக பிஸி ஆகிட்டேன். ஸோ எக்ஸாம்ஸ் டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. as per நோட்டிஃபிகேஷன் 04/2026, டேட்டட் 25/2026, டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7/9/2026 செப்டம்பர். சரிங்களா, செப்டம்பர். இன்னும் சாலிடாக 1 மந்த் இருக்குது உங்களுக்கு. சரியா? ஸோ 1 மந்த் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ 9:30 to 12:30 தான், 4 noon தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேம் சென்ஸ், ஸோ உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆப்டிடியூட் வந்து எப்போ நடக்குது? 19/9. ஸோ இது நடந்து உங்களுக்கு ஒரு 10 days டைம் இருக்குது. சரிங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும். சரிங்களா, அதுவும் 4 noon தான் நடக்குது. ஸோ எல்லாமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப புதுசாக எதையும் படிக்காதீங்க. படித்ததே ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன் எந்தெந்த கொஷின் பேங்க்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த கொஷின் பேங்க்ஸ்லாம் நல்லா தரவாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ படிங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? த ப்ரெஷர் ஆர் ஹெட் டெவலப்டு பை எ சென்ட்ரிஃபிகல் பம்ப் இன் எ ஸ்ப்ரேயர் அட் அ பர்டிகுலர் ஸ்பீட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்கான். சரி, ஸோ பொதுவாக ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து, அதாவது ஆர்பிஎம் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பம்ப் வந்து ஹெட்டு ஒரு இது பண்ண பார்த்தீங்களா, அது வந்து எதை பொறுத்து மாறும்னா டிஸ்சார்ஜை பொறுத்து மாறும். சரிங்களா, டிஸ்சார்ஜ் ரேட். ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்சார்ஜ் ரேட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹெட்டு வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுதான், டிஸ்சார்ஜ் அதிகமாச்சுன்னா ஹெட்டு கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் டிஸ்சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுதான் முக்கியமானது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கியூ. சரிங்களா, ஸோ ஹெட் இஸ் ரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் கியூ. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட் வாட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் தெர்மோஸ்டாட் வால்ஸ் ஆர் டிசைன் டு ஃபுல்லி ஓப்பன்? இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, கான்செப்ஷுவல் கொஷின் இது. ஸோ எந்த டெம்பரேச்சரில் வந்து தெர்மோஸ்டாட் வந்து ஃபுல்லி ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 85 டிகிரி செல்சியஸில். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 82 டிகிரி செல்சியஸில் இது வந்து ஓப்பனாக ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லி எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 85 டிகிரி செல்சியஸில். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு மச் இஸ் த ஏர் கம்ப்ரஸ்ட் இன் அ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஆஃப் அ 4-stroke டீசல் இன்ஜின்? ஸோ ஏர் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறான். ஸோ டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ என்னென்னு தெரியும். 14:1 to 22:1. சரிங்களா, அதுதான் கம்ப்ரஷன் ரேஷியோ. ஸோ ப்ரீவியஸ்லி, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/10 ஆஃப் தி இன்ஜின் வால்யூம். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் ஆர் த சென்ட்ரிஃபிகல் கவர்னர்ஸ் வெரி காமன்? சென்ட்ரிஃபிகல் கவர்னர்ஸ் எங்கே காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத் கார்பரேட்டர் இன்ஜின் அண்ட் ஸ்டேஷனரி இன்ஜினில் we can use. ஆப்ஷன் 4 is the correct answer, both 1 and 2 above. ஸோ அடுத்து, வாட் டைப் ஆஃப் ஃபர்ரோ ஓப்பனர்ஸ் ஆர் ஒய்ட்லி யூஸ்ட் இன் சீட் ட்ரில்ஸ்? சீட் ட்ரில்லில் எதை ஒய்டாக யூஸ் பண்ணுவோம், எந்த டைப் ஆஃப் ஃபர்ரோ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி சீட் ட்ரில்லில் ஷவல் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஷவல் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஷூவோ சிங்கிள் டிஸ்க் டபுள் டிஸ்க்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சீட் ட்ரில்லில். சரிங்களா, ஃபர்ரோ ஓப்பனர்ஸ்க்கு வி யூஸ் தி ஷவல் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். வாட் ஆர் த எசென்ஷியல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆஃப் த டஸ்டர் டு பி கெப்ட் இன் ஸ்டாக்? ஸோ என்னென்னு கேட்டிருக்கேன். எசென்ஷியல் ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது டஸ்ட்டில் எசென்ஷியல் ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்னு கேட்குறான். ஸோ மோஸ்ட் எசென்ஷியல் ஸ்பேர் பார்ட்ஸ் என்னது இதில்? அஜிடேட்டர் தேவைப்படும். சரிங்களா, அடுத்து ஃபீடிங் பிரஷ் தேவைப்படும். ஸோ அடுத்து பிரஷ் பிளேட் தேவைப்படும். ஃபீடு கண்ட்ரோல் லெவர் தேவைப்படும். சரிங்களா, ஸோ இப்போ ஆல் தி அபோவ் தான் ஆன்சர். ஆல் தி அபோவ் எல்லாமே இருக்கணும். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வாட் டைப் ஆஃப் சீட் மீட்டரிங் மெக்கானிசம் இஸ் காமன் ஆன் பிரிட்டிஷ் சீட் ட்ரில்ஸ்? ஸோ பிரிட்டிஷ் சீட் ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூட்டட் ஃபீட் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளூட்டட் ஃபீடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது காமனாக மீட்டரிங் மெக்கானிசம் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம்? வீட்டு, சரிங்களா, பேடி, பல்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இந்த டைப் ஆஃப் ஃபீடிங் மெக்கானிசமில்.
ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சீட் ட்ரில்ஸில் தான் ஃப்ளூட்டட் ஃபீட் டைப் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் சீட் ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ட்ரபிள் ட்ரம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்டர்னல் ட்ரபிள் ட்ரம் வந்து சின்ன சீட்ஸ், போத் ஸ்மால் சீட்ஸ் அண்ட் லார்ஜ் சீட்ஸை வந்து வி கேன் ஈஸிலி ஷோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் இன்டர்னல் டபுள் ட்ரம் தான். மற்றபடி கப் ஃபீடு மெக்கானிசம் வந்து எதுக்குன்னா ப்ரிசிஷன் பிளான்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கப் ஃபீடை பொறுத்த வரைக்கும் மெய்ஸு, கிரவுண்ட்நட்டு, காட்டன் இதெல்லாம் வந்து நம்ம கப் ஃபீட் மெக்கானிசமில் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் வீல் வந்து உங்களுக்கு எதுக்கு, இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிளான்ட்டை இது பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணும். சரிங்களா? மற்றபடி பிரிட்டிஷ் சீட் தான் இன்டர்னல் டபுள் ட்ரம். ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து, வாட் இஸ் த பவர் ஆக்சுவலி ரெக்வயர்ட் டு புல் ஆர் மூவ் த இம்ப்ளிமெண்ட் அட் அ யூனிஃபார்ம் ஸ்பீடு? என்ன யூனிஃபார்ம் ஸ்பீடில் புல் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட்டு என்னன்னு கேட்டிருக்கேன். வாட் இஸ் த பவர் ஆக்சுவலி ரெக்வயர்டு? ஸோ இன் ரிலேஷன் டு எய்தர் புல் டைப் ஆர் மவுண்டட் இம்ப்ளிமெண்ட் நோன் அஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து ட்ராபார் பவர் தான். சரிங்களா? ஹார்ஸ் பவர் கிடையாது, பிடிஓ பவரும் கிடையாது, ஹைட்ராலிக் பவரும் கிடையாது. ஸோ ஒரு இம்ப்ளிமெண்ட்டை வந்து புல் பண்ணுறதுக்கும், சரிங்களா, அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்பீடில் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் ஒன்லி தி ட்ராபார் பவர். சரிங்களா? ஸோ ட்ராபார் பவரை பொறுத்த வரைக்கும் ட்ராபார் பவர் இஸ் ஈக்குவல் டு ட்ராபார் புல் இன்டு ஸ்பீடு. சரிங்களா? இதுதான் ட்ராபார் பவர் இஸ் ஈக்குவல் டு ட்ராபார் புல் இன்டு ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு என்னது, இன்ஜின்லேருந்து உருவாகிற டோட்டல் பவர் இது. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு நேரடியாக கிடைக்காது. அதே மாதிரி பிடிஓ பவர் என்ன பண்ணுவோம், அது ஷாஃப்ட் மூலியமாக, பிடிஓ ஷாஃப்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொட்டவேட்டர், ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி த்ரெஷர்ஸ்க்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் கிடையாது. ஸோ அடுத்து ஹைட்ராலிக் பவர் வந்து உங்களுக்கு தெரியும். ஹைட்ராலிக் வந்து ட்ரைலர் லிஃப்ட் பண்ணுறதுக்கோ லோடர் இது மாதிரி இதுக்கான தான் ஹைட்ராலிக் பவர். ஸோ இங்கே வந்து மெயினானது வந்து ட்ராபார் பவர். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து, வாட் இஸ் த ஃபோர்ஸ் தட் ஹோல்ட்ஸ் 2 particles ஆஃப் த சாயில் சேம் கைண்ட் டுகெதர்? ஸோ சாயில் டு சாயில் சேம் கைண்ட், சரிங்களா, அது என்ன சொல்லுவோம்? இட் இஸ் நோன் அஸ் கொஹஷன். ஸோ அப்போ பி எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ட்ராப்பிங் of seeds in a furrow lines in a continuous flow and covering them with soil? ஸோ கண்டினியூஸ் ஃப்ளோ கவரிங் தம் வித் சாயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது அப்படியே புக்கில் இருந்து எப்படி கேட்டிருப்பாங்க. இட்ஸ் நோன் அஸ் ட்ரில்லிங். சரிங்களா? டிப்ளிங் கிடையாது, ப்ராட்காஸ்டிங் கிடையாது. ப்ராட்காஸ்டிங்காக நம்ம கையில் ஷோ பண்ணுறது. ஸோ டிப்ளிங்கை பொறுத்தவரை ஸோ அதை வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஹோலில் வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் டிப்ளிங் மெத்தட். சரிங்களா? ஸோ இது மெய்ஸாக அந்த டிப்ளிங் வந்து எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெய்ஸு, காட்டனு, ஸோ அப்புறம் ரெட் கிராமு, பிஜிஎன்பி கேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து வி கேன் யூஸ் தி டிப்ளிங் மெத்தட். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ட்ரில்லிங். ஸோ அடுத்து, fan spray and hollow cone nozzles employed on boom type field sprayers generally have a spray angles that is included angle of cone or fan. ஸோ ஸ்ப்ரே ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த ஸ்ப்ரே ஆங்கிள் வந்து ஃபேன் டைப் அதுக்கு வந்து 60 to 95 டிகிரி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஹவு மெனி மேன் hours ஆர் ரெக்வயர்ட் டு ஹார்வெஸ்ட் 1 hectare ஆஃப் பேடி? ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலான கொஷின். ஸோ எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கான். ஒரு ஹெக்டர் பேடி கிராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேன் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். இட் டேக்ஸ் நியர்லி 170 to 200 hours. சரிங்களா? ஃபார் ஹார்வெஸ்ட். ஸோ மற்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்பிளான்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் டேக்ஸ் நியர்லி 250 to 350 மேன் ஹவர்ஸ். சரிங்களா? ஹவர்ஸ். அடுத்து வந்து வீடிங்க்கு வந்து 150 to 200 hours பெர் ஹெக்டர். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே ஹெக்டருக்கு, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடிங். ஸோ அடுத்து த்ரெஷிங்க்கு வந்து நியர்லி 100 to 150 மேன் ஹவர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வித்தவுட் இம்ப்ளிமெண்ட்ஸ் மேன் ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், விச் டைப் ஆஃப் பிரேக் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி பவர் டில்லர்? ஸோ விச் டைப் ஆஃப் பிரேக்ஸ் இஸ் யூஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி பவர் டில்லர்? எந்த டைப் ஆஃப் பிரேக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறான். வி ஆர் யூஸிங் த இன்னர் சைடு எக்ஸ்பான்ஷன் பிரேக் டைப். ஸோ இதை தான் வந்து நம்ம அடிக்கடி பவர் டில்லரில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மற்றபடி இது கிடையாது. ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ வாட் டஸ் த நியூமேட்டிக் டயர் கன்சிஸ்ட் ஆஃப்? ஸோ நியூமேட்டிக் டயர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்னு கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ நியூமேட்டிக் டயரை பொறுத்த வரைக்கும் பெட்டர் இதுக்கு ஒரு இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக புரியும்னு நினைக்கிறேன். இது அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய கொஷின். ஸோ அதனால் பாருங்கள். ஸோ இதான் இமேஜ். ஸோ இந்த நியூமேட்டிக் டயரில் பாருங்கள், ட்ரெட்னா என்னன்னு பாருங்கள். ட்ரெட் வந்து அவுட்டர் ரப்பர். சரிங்களா? ரோடோட கான்டாக்டில் இருக்கிறது தான் இந்த ட்ரெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிரிப்பும் வியர் வந்து கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ட்ரெட்டு.
ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது தான் பிரேக்கர் ஆர் பெல்ட்னு சொல்லுவோம். இந்த த்ரெட்டுக்கு கீழே இருக்கிறது தான் சரிங்களா. இது என்ன பண்ணுன்னா இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் அண்ட் பங்க்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பஞ்சர் ஆகாமல் தடுக்கிறது சரிங்களா, ஸ்ட்ரென்த் கொடுக்குறது அந்த டயருக்கு. ஸோ அடுத்து கேசிங், இதெல்லாம் கார்காஸ் சரிங்களா. இது என்ன லோடு கேரியிங் மெம்பர். ஸோ இது வந்து இந்த ப்ளை லோடை வந்து தாங்கக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம் சரிங்களா, அந்த கேசிங்க்கு இருக்குது. அடுத்து வந்து ப்ளைஸ் இங்கே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், இந்த ப்ளைஸ் தான். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும் இந்த கேசிங்க்கு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பீட்ஸ். ஸோ பீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ டயரை வந்து அந்த ரிம்மில் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் பீட்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஹோல்ட் தி டயர் ஆன் த ரிம் செக்யூர்லி சரிங்களா. ஸோ அடுத்து இந்த சைடு வால் வந்து எது கொடுத்துருக்கான், அந்த சைடு வால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் ப்ரொடெக்ட்ஸ் எ கேசிங் ஃப்ரம் டேமேஜ் அண்ட் தி வெதர் சரிங்களா. அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணிப்பான். இது கிராஸ் செக்ஷன் வியூ. ஸோ த்ரெட்டு, பிரேக்கரு, கேசிங், சைடு வால், பீடு சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன வரும், ஸோ எல்லாமே தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஆல் தீஸ், ஆப்ஷன் 4. ஸோ பிரேக்கர்ஸ், கேசிங், பீட்ஸு, ப்ளைஸ் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ மீதி உள்ள கொஷின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அந்த கொஷின் பேப்பர் செட்டை வந்து கண்டினியூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.